இப்போ நம்ம முக்கியமாக லைட் செக்ஷனில் டயட் வேல்யூ செக் பண்ணி பார்க்கக்குள்ள நமக்கு லைட் ஐசி வந்து லெக் ஐசி மிரிக்கி போல் ஐசி மிரிக்கி லெக் ஐசி இந்த இதென்ன ஐசி இது லெக் ஐசி இந்த லெக் ஐசி இருந்துக்கின்னு சொன்னால் கெத்தவுட்ல என்ன செய்யும் பீப் சவுண்டு வரும் லெக் ஐசி இருந்துக்கின்னு சொன்னால் மட்டும் என்ன செய்யும் பீப் சவுண்டு வரும் இதே இந்த ஐசி என்ன ஐசி இருந்தாக்கிறது இது வந்து போல் ஐசி இருந்துக்கின்னு சொன்னால் நமக்கு இங்கே என்ன வரும் 450 350 ரீடிங் வரும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு கூல் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ளே நமக்கு என்அவுட் லைனில் எத்தனை ரீடிங் 350 நோமில் என்அவுட் லைனில் ரீடிங் வந்துடும் கெத்தவுட் லைன் நம்ம செக் பண்ணி பார்க்கக்குள்ளே நமக்கு பீப் சவுண்டு வருதுன்னு சொன்னால் நம்ம நினைச்சிருப்பா ஷார்ட் நினைச்சிருப்பா நம்ம என்ன செய்யணும் போய் அது என்ன ஐசின்னு சொல்லி பார்க்கணும் இது போல் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படி இல்லை லெக் ஐசி யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்போ நமக்கு இந்த இடத்துல லெக் ஐசி இருந்துக்கின்னு சொன்னால் அது ஷார்ட் ஆகுது இல்லை லெக் ஐசி இருந்துக்கின்னு சொன்னால் ஓகே அதுக்கு வந்து நார்மலாகவே பீப் சவுண்டு வரும் அது நார்மல் அது ஓகே இதே டைமில் நமக்கு ஒரு போல் ஐசி இருந்த பீப் சவுண்ட் வருதுன்னு சொன்னால் அந்த லைன் ஷார்ட் ஒருவேளை வாட்டர் டேமேஜ் ஆகிக்கலாம் ஐசி டேமேஜ் ஆகிக்கலாம் அப்போ நம்ம அந்த என்ன செய்யணும் அந்த ஐசியை கழட்டி வேறு ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படி இருந்துச்சுன்னா கனெக்ஷனை செக் பண்ணி பார்ப்போம் இதே இது லெக் ஐசியாக இருந்துக்கின்னு சொன்னால் பீப் சவுண்ட் நார்மலாக வரும் அதை நம்ம நார்மலாக செக் பண்ணி பார்த்து நம்ம